Remo International Flight College, BBA Airline Management, BSc Aviation, BSc Aircraft Maintenance Science. Contact 7768 800 900. Remo International Flight College. நியூஸ் கிளிஸ் நேயர்களுக்கு வணக்கம். 16வது சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நேற்று நடைபெற்று முடிந்திருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக ஆட்சி அமைக்கிறது. திமுக தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் வரும் 7ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்கிறார். 150க்கு மேற்பட்ட இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை 50க்கு மேற்பட்ட இடங்களை வெற்றி பெற்று எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிறார்கள். 3வது அணியாக இந்த முறை நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. தனித்து போட்டியிட்ட 234 தொகுதிகளிலும் ஒரு கணிசமான ஒரு வாக்கு எண்ணிக்கை பெற்றதன் மூலமாக 3வது அணி என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. நேற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற முதலில் ஒரு சில தொகுதிகள் மிக முக்கியமான ஒரு தொகுதியாக மக்களிடம் எதிர்பார்க்கப்பட்டது. அந்த தொகுதிகள் ஒரு சிலவற்றை நாம் தற்போது பார்க்கலாம். முதலாவதாக கொளத்தூர் தொகுதியை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். கொளத்தூர் தொகுதி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் போட்டியிடுகிறார் என்று சொன்ன முதலே ஆரம்ப கட்ட முதலே அந்த தொகுதிக்கு மக்களிடம் ஒரு மிகப்பெரிய ஒரு கவனம் இருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்தவரை இந்த தேர்தலில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த தொகுதியில் பொறுத்தவரை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் 1,05,522 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அவருக்கு எதிராக அதிமுகவை சேர்ந்த ஆதிராஜனாம் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அதிமுக சார்பாக 35,138 வாக்குகள் இந்த தொகுதியில் பெற்றிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கெமில் செல்வா 11,279 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக மக்கள் நீதி மையத்தைச் சேர்ந்த ஜெகதீஷ் 14,076 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இந்த தொகுதியில் நோட்டா 1,529 வாக்குகளை பெற்றிருக்கிறது. அதாவது அமமுகவிட ஒரு கணிசமான ஒரு வாக்கு எண்ணிக்கை நோட்டா பெற்றிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2,82,299 வாக்குகள் இந்த தொகுதியில் பதிவாகி இருக்கிறது. வாக்கு வித்தியாசத்தை நாம் தற்போது பார்க்க இருக்கிறோம். 70,384 வாக்குகள் இந்த தொகுதியில் வித்தியாசம் இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக எடப்பாடி தொகுதியை நாம் பார்க்க வேண்டும். தமிழக முதலமைச்சராக இருந்த எடப்பாடி கே. பழனிசாமி போட்டியிட்ட ஒரு தொகுதி என்று சொல்ல வேண்டும். அந்த தொகுதியை பொறுத்தவரை எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களின் ஒரு ஆதர்சமான ஒரு தொகுதி என்றே சொல்ல வேண்டும். இந்த தேர்தலில் கூட இந்த தொகுதியை பொறுத்தவரை மொத்த வாக்குகள் 2,84,378 வாக்குகள் இந்த தொகுதியில் பதிவாகி இருக்கிறது. இந்த தொகுதியில் பொறுத்தவரை அதிமுகவை வெற்றி பெற்றிருக்கிறது. எடப்பாடி கே. பழனிசாமி மீண்டும் இந்த தொகுதியில் வெற்றி வாகை சூடியிருக்கிறார். எடப்பாடி கே. பழனிசாமி வாங்கிய வாக்குகளை தற்போது பார்க்க இருக்கிறோம். 1,63,154 வாக்குகள் எடப்பாடி கே. பழனிசாமி பெற்றிருக்கிறார். அவருக்கு எதிர்த்து நின்ற திமுகவை சேர்ந்த சம்பத்குமார் 69,352 வாக்குகளை இந்த தொகுதியில் வாங்கியிருக்கிறார். பெரும் 37 வயதான சம்பத்குமாரை எடப்பாடி கே. பழனிசாமிக்கு எதிராக திமுக நிறுத்தியிருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்தில் சொல்ல வேண்டும். அதே போல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ரத்னா 6,626 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக மக்கள் நீதி மையத்தைச் சேர்ந்த தாசப்ப ராஜா 1,547 வாக்குகள் பெற்றிருக்கிறார். இந்த தொகுதியை பொறுத்தவரை நோட்டா 1,109 வாக்குகளை பெற்றிருக்கிறது. 1,109 வாக்குகள் நோட்டாவிற்கு கிடைத்திருக்கிறது. அதாவது அமமுகவிட அதிகப்படியான வாக்குகளை இந்த தொகுதியில் நோட்டா பெற்றிருக்கிறது. வாக்கு வித்தியாசத்தை பொறுத்தவரை 93,802 வாக்குகள் இந்த தொகுதியில் இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக நாம் திருவொற்றூர் தொகுதியை பார்க்க வேண்டும். இந்த தொகுதியை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடக்கூடிய தொகுதி என்பதால் ஒரு மிகப்பெரிய ஒரு கவனம் இந்த தொகுதியில் இருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்தவரை மொத்த வாக்குகள் 3,04,777 வாக்குகள் இந்த தொகுதியில் பதிவாகி இருக்கிறது. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக இருக்கக்கூடிய சங்கர் வெற்றி பெற்றிருக்கிறார். 88,185 வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக அதிமுகவை சேர்ந்த கே. குப்பன் 50,524 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் 3வது அணியாக நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள் ஓரளவுக்கு ஒரு கணிசமான ஒரு வாக்கை வாங்கியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். 48,597 வாக்குகள் அவர் வாங்கியிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக அமமுகவை சேர்ந்த எம். சவுந்தரபாண்டியன் 1,417 வாக்குகள் வாங்கியிருக்கிறார். மோகன் என்பவர் மக்கள் நீதி மையத்தைச் சேர்ந்த வேட்பாளர் 7,053 வாக்குகளை பெற்றிருக்கிறார். வாக்கு வித்தியாசத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். வாக்கு வித்தியாசம் பொறுத்தவரைக்கும் 37,661 வாக்குகள் இந்த தொகுதியில் பதிவாகி இருக்கிறது. சேப்பாக்கம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுகவின் இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய உதயநிதி போட்டியிடக்கூடிய தொகுதி என்பதால் ஒரு மிகப்பெரிய ஒரு கவன ஈர்ப்பு ஆரம்ப முதலே இருந்திருக்கிறது. இந்த சேப்பாக்கம் தொகுதியை பொறுத்தவரைக்குமே மொத்த வாக்குகள் 2,34,319 வாக்குகள் இந்த தொகுதியில் பதிவாகி இருக்கிறது. எதிர்பார்த்தது போலவே உதயநிதி இந்த தொகுதியில் 93,285 வாக்குகள் பெரும்பான்மையான ஒரு வாக்குகள் என்றே நாம் சொல்ல வேண்டும். 93,285 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் அதிமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டது. பாமக வேட்பாளர் கசாலி 23,930 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஜெயசிம்ம ராஜா 9,193 வாக்குகளை வாங்கியிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக மக்கள் நீதி மையத்தோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐஜேகே 4,096 வாக்குகள் இந்த தொகுதியில் வாங்கியிருக்கிறது. அந்த தொகுதி வேட்பாளராக இருக்கக்கூடிய முகமது இத்ரிஸ் பெரும் 4,096 வாக்குகளை வாங்கியிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக இந்த தொகுதியில் நோட்டா இருக்கிறது. நோட்டா 2,061 வாக்குகளை வாங்கியிருக்கிறது. நாம் முன்பு சொன்னது போலவே இந்த தொகுதியிலும் அமமுக
அமமுக நோட்டாவை விட ஒரு குறைவான வாக்கை வாங்கியிருக்கிறது. இப்போது வாக்கு வித்தியாசத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். வாக்கு வித்தியாசத்தை பொறுத்த வரைக்கும் 69,355 வாக்குகள் இந்த தொகுதியில் வித்தியாசம் இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக கோவை தெற்கு தொகுதியை நாம் பேச இருக்கிறோம். கோவை தெற்கு தொகுதி வேட்பாளர் அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்தே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கிறது. நேற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற முதலும் வாக்கு எண்ணிக்கை முடியும் வரையிலும் இறுதிச் சுற்று வரைக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு இருந்தது. வானதி சீனிவாசன் மற்றும் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் இருவருக்கும் இடையே கடுமையான ஒரு போட்டி நிலவுவது என்றே சொல்ல வேண்டும். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்த வாக்குகள் மட்டும் 2,51,389 வாக்குகள் இந்த தொகுதியில் பதிவாகி இருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வேட்பாளராக இருக்கக்கூடிய மயூரா ஜெயக்குமார் 42,383 வாக்குகளை பெற்றிருக்கிறார். பாஜகவின் வேட்பாளராக அல்லது வெற்றி வாகை சூடியிருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் 53,209 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியின் அப்துல் வாஹப் 4,300 வாக்குகளை பெற்றிருக்கிறார். மிகவும் எதிர்பார்க்கப்பட்டது போல மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் இந்த தொகுதியில் வெற்றி வாகை சூடுவாரா என்ற ஒரு கேள்வியுறி இருந்திருக்கிறது. ஆனாலும் கூட வானதி சீனிவாசனுக்கும் கமல்ஹாசன் இடையே கடுமையான போட்டி நிலவிய போதும் வானதி சீனிவாசன் இறுதி வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த தொகுதியில் கமல்ஹாசன் வாங்கிய வாக்கை நாம் பார்க்க இருக்கிறோம். கமல்ஹாசன் 51,481 வாக்குகள் வாங்கியிருக்கிறார். இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் நோட்டா 901 வாக்குகளை பெற்றிருக்கிறது. வானதி சீனிவாசனுக்கும் கமல்ஹாசனுக்கும் இடையான வாக்கு வித்தியாசம் 1,728 வாக்குகளே இருக்கிறது. அதாவது 1,728 வாக்கு வித்தியாசத்தில் வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றே நாம் சொல்ல வேண்டும். 1000 விளக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் குஷ்புவுக்கும் டாக்டர் எழிலனுக்கும் இடையே கடுமையான ஒரு போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது இப்படி எதுவும் நடக்காமல் திமுகவின் கையே ஆரம்பத்திலிருந்தே ஓங்கியிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இந்த தொகுதியில் மொத்த வாக்குகள் 2,42,597 வாக்குகள் இந்த தொகுதியில் பதிவாகி இருக்கிறது. திமுக வேட்பாளர் எழிலன் 71,867 வாக்குகள் வாங்கியிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக குஷ்புவை பார்க்க இருக்கிறோம். பாஜக வேட்பாளர் குஷ்பு 39,405 வாக்குகள் வாங்கியிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஷெரீன் 8,884 வாக்குகளை வாங்கியிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக மக்கள் நீதி மய்ய வேட்பாளர் ஷரீப் 11,791 வாக்குகளை வாங்கியிருக்கிறார். இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் நோட்டாவிற்கு 1,385 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் வாக்கு வித்தியாசத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். 32,462 வாக்குகள் இந்த தொகுதியில் வித்தியாசம் இருக்கிறது. மதுரவாயல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்த பதிவான வாக்குகள் 4,48,851 வாக்குகள் இந்த தொகுதியில் பதிவாகி இருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக வேட்பாளர் கணபதி வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த தொகுதியில் திமுக வேட்பாளர் கணபதி 1,21,298 வாக்குகளை வாங்கியிருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக பெஞ்சமின், அதாவது அதிமுகவை சேர்ந்த பெஞ்சமின் 89,577 வாக்குகளை வாங்கியிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில் ஒரு கணிசமான ஒரு வாக்கை வாங்கியிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். 21,045 வாக்குகளை கணேசகுமார் வாங்கியிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக மக்கள் நீதி மய்யத்தைச் சேர்ந்த பத்மபிரியா 33,401 வாக்குகளை வாங்கியிருக்கிறார். அதற்கு முன்பாக அமமுகவை சேர்ந்த லக்கி முருகன் 2,660 வாக்குகளை வாங்கியிருக்கிறார். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வாக்கு வித்தியாசம் என்று நாம் பார்க்க வேண்டும் என்றால் 17,951 வாக்குகள் இந்த தொகுதியில் வித்தியாசம் இருக்கிறது. கோவை சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தொகுதி என்றால் தொண்டாமுத்தூர் தொகுதி தான் நாம் சொல்ல வேண்டும். தொண்டாமுத்தூர் தொகுதியில் மொத்தம் பதிவான வாக்குகள் 2,84,378 வாக்குகள் இந்த தொகுதியில் பதிவாகி இருக்கிறது. திமுக சார்பாக கார்த்திகேய சிவசேனாதிபதியும் அதிமுக சார்பாக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த SP வேலுமணி போட்டியிடக்கூடிய தொகுதி என்பதால் மிக முக்கியமான ஒரு தொகுதியாக இந்த தொகுதி பார்க்கப்பட்டது. ஆனாலும் கூட இந்த தொகுதியில் SP வேலுமணி வெற்றி வாகை சூடியிருக்கிறார். திமுக வேட்பாளராக இருக்கக்கூடிய கார்த்திகேய சிவசேனாதிபதி 82,595 வாக்குகளை வாங்கி இருக்கிறார். இந்த தொகுதியில் வெற்றி வாகை சூடியிருக்கக்கூடிய அமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி 1,24,225 வாக்குகளை வாங்கியிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கி கலையரசி 8,042 வாக்குகளும், மக்கள் நீதி மய்யத்தை சேர்ந்த ஷாஜகான் 11,606 வாக்குகளை வாங்கியிருக்கிறார். இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் மன்சூர் அலிகான் போட்டியிடுகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருந்திருக்கிறது. ஏனெனில் தொகுதியில் சென்று தொடர்ந்து பலதரப்பட்ட வித்தியாசமான முறையில் பிரச்சாரத்தை மேற்கொண்ட மன்சூர் அலிகான் இந்த தொகுதியில் வெறும் 428 வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கிறார். இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் வாக்கு வித்தியாசம் என்பது 41,630 வாக்குகள் இந்த தொகுதியில் வாக்கு வித்தியாசம் இருக்கிறது. தமிழகத்தில் இது போன்ற 234 தொகுதிகளில் ஒரு சில தொகுதிகள் இன்னும் முக்கியமான ஒரு தொகுதியாக இருக்கிறது. அந்த தொகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் கிளிப்ஸில். Remo International Flight College, BBA Airline Management, BSc Aviation, BSc Aircraft Maintenance Science. Contact 7768 800 900. Remo International Flight College.